டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்கப்படும் தரவுகள் எவை? டிஜிட்டல் மயமாக்கலில் ஒருவரின் ஆள் அடையாளத்தை நிரூபிப்பதற்கு 3 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கைவிரல் அடையாளம், ஒருவரின் முக அமைப்பு, கண் கருவிழியின் அமைப்பு. இந்த 3 முறைகளின் ஊடாகவே எதிர்காலத்தில் இலங்கை பிரஜை ஒருவர் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தப்படும். டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு எவ்வளவு செலவாகும்? எங்கு பெற்றுக்கொள்ள முடியும்? டிஜிட்டல் ஐடி எனப்படும் இந்த தரவு கட்டமைப்பை இம்மாதம் முதல் அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஜிட்டல் ஐடியை தயாரிப்பதற்கு அதிக பணம் செலவாகும். 1 பில்லியன் ரூபாய் எடுத்தால் 20 பில்லியன் வரை செலவாகக்கூடும். இதன் 50% அளவில் இந்திய உதவிக்கடன் திட்டத்தின் கீழ் அவர்கள் நமக்கு நிவாரணத்தை வழங்க தயாராக உள்ளனர். அதனூடாக செலவின் பெரும் பகுதியை ஈடுகட்ட முடியும் என நாம் நம்புகின்றோம். பணமும் இந்தியாவிலிருந்து வழங்கப்படுமாயின் டிஜிட்டல் ஐடி மூலம் இலங்கையர்களின் தரவுகளை இந்தியாவினால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இது தேசிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லையா? இது தொடர்பில் நேற்று முன்தினம் மக்கள் போராட்ட முன்னணி பல்வேறு விடயங்களை முன்வைத்தது. இந்த தகவல்களை இந்திய நிறுவனமே பெற்றுக்கொள்ளப் போகின்றது. இதில் காணப்படும் பிரச்சினை என்னவென்றால், இலங்கையில் விநியோகிக்கப் போகின்ற டிஜிட்டல் அடையாள அட்டையின் தகவல்களை சேகரியுங்கள் என இந்தியாவுக்கு வழங்குகின்றோம். தகவல் பெற்றுக்கொள்ளும் நிறுவனம் இந்தியாவிற்கு சொந்தமானது, இந்திய அரசாங்கத்திற்குரியது. இதனை இந்தியாவிற்கு வழங்குவதற்கே கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையும் தீர்மானித்திருந்தது. விடயத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன இதற்கு பதிலளித்தார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்திய நிறுவனம் இந்த தரவு கட்டமைப்பை எமக்காக வழங்குவதற்கும் நிபந்தனை உள்ளது. இந்திய நிறுவனம் உயிரியல் தரவுகளை எடுக்கும் போது அந்த நிறுவனமே 2 ஆண்டுகளுக்கு இந்த முறையை செயல்படுத்தும் என ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் முன்மொழியப்பட்டது. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதனை முழுமையாக மாற்றினோம். உயிரியல் தரவுகளை எடுப்பதற்கு முன்பாக இந்த முறையை இலங்கைக்கு ஏற்ற வகையில் உருவாக்க இந்திய நிறுவனம் தலையீடு செய்துள்ளது. இந்த உயிரியல் தரவுகளை உள்ளடக்குவதற்கு முன்னர் இந்த கட்டமைப்புக்கான அனைத்து அணைகளும் எமது அரசாங்கத்திற்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம். அதனை தாண்டி எந்த இந்திய நிறுவனங்களும் இந்த அமைப்பில் நுழைய அனுமதி இல்லை என நாம் தெளிவாக கூறுகின்றோம்.